இஸ்ரேலின் தாக்குதல்களை அடுத்து ஈரானும் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றமை பிராந்தியத்தில் பதற்றத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக இருதரப்பிலும் இழப்புகள் ஏற்பட்டு வரும் நிலையில் இஸ்ரேலில் உள்ள தமது நாட்டு குடிமக்களின் பாதுகாப்பு குறித்து வெளிநாடுகள் கரிசனையை வெளியிட்டுள்ளன. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமைகளை உன்னிப்பாக அவதானித்து செயற்படுமாறும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றி செயற்படுமாறும் இஸ்ரேலில் உள்ள தமது நாட்டு குடிமக்களை சீனா அறிவுறுத்தியுள்ளது. இஸ்ரேலின் பிரதான விமான நிலையம் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஜோர்தானுக்கு இடையிலான தரைவழி எல்லைப் பகுதி தொடர்ந்தும் திறந்துள்ளதாகவும் சீனா கூறியுள்ளது. ஈரானில் உள்ள தமது நாட்டு மாணவர்களை இந்தியாவும் வெளியேற்றி வருகின்றது. தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் ஈரானின் பாதுகாப்பு நிலைமைகளை தொடர்ந்து அவதானித்து வருவதாகவும் வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் டெல் அவிவில் உள்ள தமது நாட்டு தூதரகமானது ஈரானின் தாக்குதலால் சிறியளவான சேதத்திற்குள்ளாகியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. எனினும் எந்தவொரு அமெரிக்கரோ பாதிக்கப்படவில்லை என்பதுடன் ஜெருசலேம் மற்றும் டெல் அவிவ் ஆகிய நகரங்களில் உள்ள தூதரகங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த நிலையில் இரு பரம எதிர்களுக்கும் இடையே மோதல்கள் தீவிரமடைந்து வருவதால் அனைத்து குடிமக்களும் வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றுபட வேண்டுமென ஈரானிய ஜனாதிபதி வலியுறுத்தினார். இஸ்ரேலின் இனப்படுகொலை குற்றவியல் ஆக்கிரமிப்பை ஒற்றுமை மற்றும் ஒத்திசைவுடன் எதிர்த்து நிற்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.